ரவை பாயசம். வெறும் 10 மினிட்ஸில் இந்த பாயசத்தை செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பாயசத்தை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். முதல்ல ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் மெல்ட் ஆனதும் பொடி பொடியாக கட் பண்ண தேங்காவை சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ பாருங்க, இந்த தேங்காய் கோல்டன் ப்ரௌன் கலர்லாம் வந்தாச்சு. அடுத்தது இல்லை கொஞ்சம் மந்தி கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததும் நம்ம வெளியே எடுத்துக்கலாம். இனி அதே கடாயில் 8 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரவையை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். இப்போ நம்மளுடைய ரவை நல்லா ரோஸ்ட் ஆயாச்சு. இனி இதில் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே வாசனைக்காக 3 ஏலக்காய் தட்டி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். பால் இப்போ நல்லா கொதிச்சாச்சு. இந்த டைமில் 1 கப் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இப்போ எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவு நீங்கள் சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ மறுபடியும் நம்ம நல்லா கிளறிக்கலாம். நம்ம போட்ட ரவை நல்லா குக் ஆகணும். அது வரை நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பாருங்க, நல்லா ரவை வெந்தாச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்க்கும் போது பாயசம் இன்னும் கொஞ்சம் டேஸ்டாக இருக்கும். கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முதல்ல நம்ம வறுத்த வச்சுருந்த அண்டி கிஸ்மிஸை சேர்த்துக்கலாம். இந்த பாயசம் இருக்க நல்லா கெட்டியாகும். எங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும். உங்களுக்கு லூஸாக வேணும்னா நீங்கள் 6 டேபிள் ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிக்கோங்க. வேறெல்லாம் இதே அளவில் போட்டால் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்க, நம்மளோட சூப்பரான ரவை பாயசம் ரெடி ஆயாச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.